லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் பனி மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக மாப்பூக்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த பிரச்சனையால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கையை அரசுக்கு வச்சிருக்காங்க? பரணியா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் தற்போது விவசாயிகள் விவசாயம் செய்து வராங்க. காலநிலை மாற்றம் காரணமாக முன்கூட்டியே மரங்களில் பூக்கள் பூக்கவும் தொடங்கி இருக்கு. மாவட்டம் முழுவதும் பூக்கள் நல்ல முறையில் பூத்திருப்பது போல் தெரிந்தாலும் அந்த பூக்கள் காய் வைக்காத அளவிற்கு கடும் பனி மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக மரங்களில் பூக்கள் கருகி வருகின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தாலும் தமிழக அரசு விவசாயிகளை கண்டுகொள்ளாத காரணத்தாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 45,000 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த விவசாயம் அழிந்து தற்போது 32,000 ஹெக்டேர் பரப்பளவாக குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏக்கருக்கு பல ஆயிரம் செய்தும் நல்ல முறையில் மாமரங்களை பராமரித்த போதும் பூக்கள் கருகி வருவதை கண்ட விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த ஆண்டு உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகளை காக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. பரணியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நான் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணிருக்கேன். மாங்காயில் ஏதோ வருமானம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு விவசாயம் பண்ணிருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷமாவே பார்த்தோன்னா எங்களுக்கு பார்த்தோன்னா வருமானம் சுத்தமாகவே இல்லை. வெறும் 4 ரூபா டன்னுக்கு 4 ரூபா விற்றா எங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு டன்னு 4 ரூபா 4,000 விற்கிதுன்னா கூலி ஆளுங்க லேபர் பார்த்தோன்னா 4 பேர் வராங்க, ஒரு பொம்பளை ஆளுங்க வராங்க. அதுலேயே 2,700 ரூபா போயிடுது. சாப்பாடுன்னு பார்த்தோன்னா ஒரு 500 ரூபா போயிடுது. வண்டி வாடகை பார்த்தோன்னா அது ஒரு 1000 ரூபா போயிடுது. கையிலேருந்து போடுறதா இருக்குது. மருந்து செலவு பார்த்தோன்னா ஒரு 6 மருந்து அடிக்கணும். 6 மருந்துக்கு 2,000 கணக்கு போட்டால் கூட 1000 to 8,000 வச்சு கையிலேருந்து லாஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு 3 வருஷமா கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே எங்களுக்கு விவசாயிக்கு பெரிய லாபமே இல்லை. நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்க தவிர லாபமே எதுவுமே எங்களுக்கு கையிலேருந்து போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு 15 ரூபா நிரூபித்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இந்த வருஷத்துல ஏதோ நாங்கள் சமாளிப்போம். ஈல்ட்டு முதல்ல ஒரு 15 ரூபாய் கீழே தயவு செய்து குறைக்காதுங்க. இதே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த நிலைமையில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேரு போன கிருஷ்ணகிரி மாவட்டம்னு பார்த்தோன்னா மாமலம் தான். அதுவே பார்த்தோன்னா 2 வருடத்துல பார்த்தோன்னா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாமரம் பார்த்தோன்னா ஃபுல்லாவே காலி ஆயிடும். அடுத்தது கிருஷ்ணகிரி மாமலமே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வந்துடும். அது தகுந்த மாதிரி எங்களுடைய அரசு பார்த்தா எடுத்து எங்களுக்கு ஒரு இந்த வருஷம் ஒரு நிர்ணயித்து ஒரு ரேட் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நாங்கள் விவசாயி கொஞ்சம் ஏதாவது நாங்கள் பொழைக்க முடியும். நாங்கள் லாபம் கூட இல்லை, எங்களுக்கு இந்த நஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த கவர்மெண்ட் அரசு. எங்களுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மிகப்பெரிய கஷ்டத்துல தான் சந்தித்து வரோம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 41,000 ஹெக்டேர் சாகுபடியில் இருந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு 32,000 ஹெக்டேரில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், நின்று இருக்கோம். இந்த நிலையில தான் தற்போது விவசாயமே இருக்கு. கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக படிப்படியாக நஷ்டத்தை தான் சந்தித்து வரோம். ஏன்னா யாருமே ஆட்சிகள்ல மாறுவதில்லை, காட்சிகள் மாறுவது இல்லைன்ற போல எங்களுடைய கஷ்டங்கள் எப்பயுமே மேல போறதில்லை. ஏன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அறுவடை காலன்றதோட மர அறுவடை காலம் தான். சுமார் 2,000 ஹெக்டேர் சாகுபடி மரத்தை அறுத்துட்டாங்க. மாற்று பயிருக்கு தான் மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா விலையே கிடையாது எங்களுக்கு. அதே போல எங்களுக்கு பூச்சி தொந்தரவு, அதே மாதிரி மகசூல் குறைவு. பாருங்க, இந்த ஆண்டு பாத்தீங்களா 2026 முன்கூட்டியே காலநிலை சூழ்நிலை காரணமாக பூக்க தொடங்கினால பனிப்பொழிவு அதிகனால ஒரே பிஞ்சு கூட இல்லை. பாருங்க, 4-5 கொத்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தங்க ரேட்டு மாதிரி மருந்துடைய விலை ஏற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி தரமான மருந்து எங்களுக்கு கொடுக்கணும். அரசாங்கத்துல நாங்கள் பல முறை மானியமாகவோ இலவசமாகவோ கொடுன்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அதுவும் கொடுக்கறதில்ல. அண்டை மாநிலத்துல பாத்தீங்களா ஆந்திராவில எல்லாம் எங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவலா ஃப்ரூட் பிளேயர் கவர்ன்னு.
அது வந்து இலவசமாக கொஞ்சம் கொடுக்குறாங்க, மானியத்திலும் விலை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக அரசு அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மா விவசாயம் செய்கிறதா விட்டு போகிறதான்னு ஒன்றுமே தெரியல. அண்டை மாநிலத்தில் பார்த்தீங்களா ₹6 விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அரசாங்கம். நம்ம மாவட்டத்தில் மாநிலத்தில் நிர்ணயமே பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் எதுக்காக மா விவசாயத்தை முழுமையாக அழிச்சிடலான்ற ஒரு முடிவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல, கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய மாங்காய்க்கு வந்து ஒரு அண்டை மாநிலத்தும் வர மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடே கிடையாது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில இருந்து போற நம்ம மாங்காய் விவசாயிகள் எல்லாம் அங்கேயே நிறுத்திட்டாங்க செக் போஸ்ட்லேயே. அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா உலக அளவில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பேர் போன மாங்காயை வந்து நம்ம அண்டை மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க மாங்குளம் அரைக்கிறதுனால அவங்களுக்கு நம்மளுடைய தரம் குறையிறதுனால நம்ம விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு.